எதுவுமே கிடையாது. கோபிநாத், நான் முத்தமிழ்ல இருந்து வரேன் சார். நம் நாட்டு சுதந்திரத்துக்கு இஸ்லாமியோட பங்கு என்ன சார்? சரி, நல்ல கேள்வி கேட்குறாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷார் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அடிமைப்படுத்திய பொழுது அவர்களை வெளியேற்றுவதற்காக பலவிதமான போராட்டங்கள் இந்த நாட்டில் நடைபெற்றன. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீம்கள் அதுக்கு என்ன நீங்கள் பங்களிப்பு செஞ்சுருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உண்மையில் அது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தியாக வரலாறு தான். இப்போ சமீபத்தில் காலஞ்சென்ற குஷ்வந்த் சிங்களுக்கெல்லாம் தெரியும். சீக்கிய மதத்தை சேர்ந்தவர், பெரிய எழுத்தாளர், இல்லஸ்ட்ரேட் வீக்லிங்கிற பேரில் அந்த பத்திரிகையில் ஒரு ஆசிரியராக பல ஆண்டுகள் இருந்தார். அதற்கு பிறகு ஃப்ரீலான்ஸாக நிறைய பத்திரிகையில் நிறைய ஆய்வு கட்டெல்லாம் எழுதினவர். அவர் அந்த இல்லஸ்ட்ரேட் வீக்லியில் எழுதும்போது சொல்லுகிறார், இந்தியாவுடைய விடுதலைக்காக வேண்டி தங்களுடைய சதவிகிதத்தை விட அதிகமாக தியாகம் செய்தவர்கள் முஸ்லீம்கள் மட்டுமே. அவர் எழுதுறார், நாங்கள் இந்தியாவில் 20% இருந்தால் அந்த அளவுக்கு தான் நாங்கள் தியாகமும் செய்யணும். 100 பேர் இருக்கணும் வைங்களேன், 80 இந்துக்கள் தியாகம் செஞ்சால் நாங்கள் 20 செஞ்சால் போதும், ஏன்னா அவ்வளோ நாங்கள் இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இவர்கள் அன்னைக்கு 10% அப்போ 10% இருக்கிற அந்த முஸ்லீம்கள் 2 மடங்கு தியாகம் செய்திருக்கிறார்கள். சதவிகிதத்தை விட அதிகமாக தியாகம் செய்தவர்கள் முஸ்லீம்கள் மட்டுமே என்று அந்த குஷ்வந்த் சிங் என்பவர் சீக்கிய மதத்தை சேர்ந்த ஒரு நடுநிலையாளர், முஸ்லீம் அல்ல, அவர் எல்லாத்துலேயும் கரெக்டாக பேசக்கூடியவர். அவர் இந்த வரலாற்றை ஆய்வு செய்வதில் கெட்டிக்காரர் கூட. அவர் அந்த பத்திரிகையில் எழுதினார். இது ஒரு முதல் என்ன செஞ்சாங்கன்னு விளங்கிக்கிறங்க. அதை விட சின்ன உதாரணம், இப்போ இந்த கள்ளுக்கடை மறியல்னு காந்தி நடத்தினார். அந்த காந்தி அறிவிப்பு செஞ்சார். மதுரையில் கள்ளுக்கடை மறியலில் கைதாகுறாங்க 19 பேர். ஏன்? இந்த நம்ம நாட்டு ஜனநாயக நாட்டில் உள்ள மறியல் மாதிரி கிடையாதுங்க. மண்டபத்தில் வச்சுட்டு விடமாட்டான், சாயந்தரம் முற்றுகைன்னு போட்டோன்னு வைங்க, என்ன செய்வான், பிடிச்சிட்டு போவான், கல்யாண மண்டபத்தில் வைப்பான், மத்தியானம் சாப்பாடை கொடுப்பான், ஓடு தட்டி விட்டுருவான். வெள்ளைக்காரங்காலத்தில் மறியல்னா என்ன, உள்ளே போனால் 6 மாதம் கடுங்காவல், 1 வருஷம் கடுங்காவல் தான். அப்போ அதுக்குன்னு மறியல்னா யாரும் வரமாட்டாங்க. 19 பேர் இந்த மறியல் கள்ளுக்கடை மறியலில் தமிழ்நாட்டில் மதுரையில் கைது செய்யப்படுறாங்க. காந்தி கோரிக்கையை ஏற்று 19 பேர் கள்ளுக்கடை மறியலில் கைதாகுறாங்க. இந்த தியாக இல்லஸ்ட்ரேட் வீக்லி குஷ்வந்த் சொன்னார், சும்மா சொல்லலை, அவர் கரெக்டாக தான் சொன்னார். அது போக சில இந்த வரலாறாக இல்லாமல் குறிப்புகளாக சொல்கிறேன். இப்போ காந்தியுடைய முக்கியமான இயக்கம் என்னென்னா ஒத்துழையாமை இயக்கம். காந்தி வெள்ளைக்காரனை வெட்டுறதுக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அரசாங்கத்தினுடைய ஒத்துழைக்க மாட்டோம் என்று ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார். அந்த ஒத்துழையாமையில் முக்கியமான அடிப்படை என்னன்னு கேட்டால், வெள்ளைக்காரனுடைய எந்த பதவியும் ஏற்கக்கூடாது. வேலையில் இருக்கிறவங்களாம் வேலையை ரிசைன் பண்ணும். வெள்ளைக்காரனை வெறுக்கிறதா இருந்தால் அப்போ தான் நாட்டை விட்டு விரட்ட முடியும் அப்படின்னு அதை ஒத்துழைக்கக்கூடாதுன்றார். படிக்க வேணாம், அவங்கள்ட்ட படிப்பு படிக்க வேணான்னு சொன்னாங்க. அப்போ வெள்ளைக்காரனை எதிர்த்து இந்த மாதிரி ஒரு ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும்போது அறிவிப்பு செய்த பொழுது காந்தி அறிவிப்பை கேட்டு எந்த தலைவர்களும் பெரிய முக்கியமான ஆட்களும் படிப்பையே வேலையை தியாகம் செய்யவே இல்லை. இப்போ உதாரணமாக அந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் இப்போ காகித மில்லத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முஸ்லீம் சமுதாயத்தினுடைய தலைவராக இஸ்மாயில் சாஹிப் என்பவர் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அறிந்த தலைவராக இருந்தார். அந்த காகித மில்லத்து காலத்தில் தான் அறிஞர் அண்ணா அவர்கள், மதியழகன் அவர்கள், பேராசிரியர் அன்பழகன் அவர்கள், மதியழகன் தம்பி கிருஷ்ணசாமி அவர்கள், அது மாதிரி பெரிய பெரிய நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், நெடுஞ்செழியனுடைய தம்பி செழியன் அவர்கள், இவங்களெல்லாம் அன்றைக்கு அரசியலில் இருக்கிறாங்க. காந்தி அறிவிப்பு செய்யும் பொழுது இவங்க எல்லாருமே டபுள் எம்ஏ ட்ரிபிள் எம்ஏவாக ஆனாங்க. அண்ணாவிலேருந்து எல்லாரும். கருணாநிதி தோற்று போனதுனால அவர் படிக்கல, ஃபெயில் அவர், அதனால் அவர் கண்டினியூ பண்ணாமல் விட்டார். கருணாநிதியை தவிர எல்லாருமே பட்டதாரிகள் தான். திராவிட இயக்கத்தினுடைய அந்த காலத்தில் எல்லாருமே பட்டதாரிகளாக இருந்தாங்க. அதே காலத்தில் அரசியல் செஞ்ச இஸ்மாயில் சாஹிப் என்ன செஞ்சார், பாளையங்கோட்டையில் படிச்சுட்டு இருக்கிறார். காந்தி அறிவித்து விட்டார், படிப்பை பாதியில் வெளியே வந்துட்டார். வெள்ளைக்காரனுக்கு ஒத்துழைக்க முடியாது, உன் படிப்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெளியே வந்தார். அவரும் உதாரணத்துக்கு அவர் காலத்தை படிக்காத ஆள். அவர் காலத்தில் அரசியல் செய்த தலைவர்களில் அவர் வெள்ளையன் படிப்பு வேணாம்னு தியாகம் பண்ணிட்டு வந்துட்டார். இப்படி தான் மக்களும் இருந்தார்கள். நாங்கள் என்ன தியாகம் பண்ணோம், எந்த அளவுக்கு பண்ணிட்டோம் என்று சொன்னால், காந்தி சொன்னது அரசாங்கத்தை வெளியேற்றிற்காக உள்ள திட்டம், மத அடிப்படையில் சொல்லலை. எங்கள் மத குருமார் என்ன பண்ணாங்க, எங்கள் மதத்தை சொல்லக்கூடிய மத குருமார்கள்லாம் ஆங்கிலம் படிக்கிறது ஹராம். ஹராம்னா என்ன, பாவம். எப்படி கள்ளு குடிக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி கள்ளு குடிக்கிறது எப்படி பாவமோ, விபச்சாரம் செய்வது எப்படி ஹராமோ, அந்த மாதிரி ஆங்கிலம் படிக்கிறது ஹராம் என்றார்கள். எதுக்காக வேண்டி? காந்தி ஒத்துழைக்க வேணான்ட்டாரு. நம்ம நாட்டுக்காக வேண்டி இது ஆங்கிலம் படிக்க வேணாம்
வெள்ளைக்காரன் படிப்பை நம்ம ஏன் படிக்கணும்? படிக்காட்டி தான் அவன் மேலே கோவம் வரும், கோவம் வந்தால் தான் வெறுப்பு வரும், வெறுப்பு வந்தால் தான் சண்டை போடுவோம், சண்டை போட தான் விரட்ட முடியும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி வெள்ளையர்களுடைய ஆங்கிலம் படிக்கிறது எங்கள் மார்க்கப்படி இது ஹராம்லாம் கிடையாது, எல்லாத்தையும் படிக்கலாம். தப்பான தீர்ப்பை கொடுத்து கூட நாட்டுக்காக செஞ்சாங்க. தப்பான தீர்ப்பு அது, ஆங்கிலம் படிக்கவே செய்யாதுன்ட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் படிக்காத சமுதாயம்னு பேப்பர்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்களே, காரணம் என்ன? இதுதான். படிச்சுட்டு இருந்தவனெல்லாம் போட்டுக்கிட்டு ஆங்கிலம் படிக்காருன்னு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் அப்பா படிக்கல, நானும் படிக்கல, நானும் 4ஆம் கிளாஸ் தான், என்னை படிக்க வைக்கல. அப்போ என் தகப்பனார் படிக்கல, எதனால அதை படிக்காமல் போனோம்? காந்தி அறிவிச்சாரு எங்கள் மதகுருமார்கள் வந்து ஆங்கிலம் படிக்கிறது பாவம்ட்டாங்க. அதாச்சும் பரவாயில்லை, கிராப் வெட்டாதுன்ட்டாங்க. கிராப்புன்னு அந்த காலத்தை முடி வெட்டுவாங்க தெரியுமா? கிராப்புன்னு சொன்னால் இங்கே மட்டும் முடி இருக்கு, ஓரமெல்லாம் கரைச்சி விடுவாங்க, போலீஸ் கிராப்புவாங்கல்ல, அந்த மாதிரி வெட்டுறது பாவம். ஏன்? வெள்ளைக்காரன் வெட்டிட்டு இருந்தான். வெள்ளைக்காரன் கிராப் வெட்டுறதுனால கிராப் வெட்டுறது ஹராமு, வெள்ளைக்காரன் பேண்ட் போட்டாங்கிறனால பேண்ட் போடுற ஹராமுட்டாங்க எங்கள் மதகுருமார்கள்லாம். அதனால தான் லுங்கி தான் இஸ்லாமிய கலாச்சாரம் ஆனதுங்க. எல்லாரும் மாதிரி பேண்ட் போட்டு தெரிஞ்சவனை கூப்பிட்டு பேண்ட் போடாத வெள்ளைக்காரன் போடுறான் ஹராமு, இப்படி வெறுப்பை ஏற்றினாங்க. தியாகம் பண்ணுங்கிறீங்க நாட்டுக்காக வேண்டி. அவனுடைய மொழியை வேணாம்னு சொன்னோம், அவன் ட்ரெஸ்ஸை வேணாம்னு சொன்னோம், அவன் கோலத்தை வேணாம்னு சொன்னோம், மதத்துக்காக சொன்னோம். மதத்தை சொல்லி தப்பது எங்கள் மதகுருமார்கள் செய்த ஒரு தப்பு. அதனால என்ன ஆயிட்டோம்? படிப்பற்ற ஒரு சமுதாயமாக வேணும். கல்வி கூடத்தில் இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க வெள்ளைக்காரன், முஸ்லீம் கூட தனி இடஒதுக்கீடு. நீ வேணாண்டா, உன் படிப்பு என்ன கணக்கா, நாட்டை விட்டு வெளியே போட. முதல்ல நீ என்னடா எங்களுக்கு படிப்பு தர்றது? எங்க நாட்டை விட்டு போ, நாங்க படிக்கிற, நாங்க முடிவு எடுப்போம் என்று சொல்லி படிக்காமல் போன காரணத்தினால்தான் நாங்க எல்லாத்திலையும் ஊடகத்தில் நாங்க கிடையாது, நீதிபதிகள் நாங்க கிடையாது, பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் கிடையாது. அன்னைக்கு தூக்கி போட்டு காகிதம் இல்லத்து மாதிரி கிறுக்கத்தரம் பண்ணவங்க எல்லாத்துக்கும் கிறுக்கு பிடிச்சிச்சு. எங்க அப்பன் பாட்டெல்லாம் கிறுக்கு பிடிச்சிச்சு, படிப்பு விட்டு வந்தாங்க, தேசத்துக்கு செஞ்சாங்க. தேசத்துக்கு செஞ்சதுனால நீங்க இந்த அளவு என்ன செஞ்சோன்னு கேட்குறேன், அது சொல்ல வர்றேன். படிக்கிறது கூடான்ட்டாங்க. இது ஒரு ஆச்சா. அது போக நம்ம எல்லாருக்கும் வழிபாட்டு தலம் இருக்குதுங்க. இந்துக்களுக்கு கோயில் இருக்கிறது, புத்தர்களுக்கு விகாரங்கள் இருக்கிறது, சர்ச்சுகள் சீக்கியர்களுக்கு இருக்கிறது, அது மாதிரி குருத்வாராக்கள் வந்து சீக்கியர்களுக்கு இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சுகள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு வழிபாட்டத்தில். எங்களுக்கு பள்ளிவாசல் இருக்குது, முஸ்லீம்களுடைய வழிபாட்டம் பள்ளிவாசல். வழிபாட்டத்தில் என்ன பண்ணணும்? வழிபாடு சொல்ல வேண்டியதானே, தொழில் போக வேண்டியதானே. கோயிலில் சாமி கும்பிட்டு போட என்னங்க? எங்கள் ஆளுகளுக்கு பக்தி முத்தி போய் என்ன பண்ணிட்டாங்க, என்ன வெள்ளைக்காரனை விரட்டணுங்கிற பக்தி முத்தி போய் வெள்ளிக்கிழமை பிரேயர் இருக்குல்ல, அங்கே மார்க்கத்தை சொல்லாமல் நாமெல்லாம் வெள்ளைக்காரனை எது போரிட வேண்டும், ஆயுதம் தூக்க வேண்டும், விரட்ட வேண்டும் பேசிவிட்டாங்க. பள்ளி வாசல் நுழைஞ்சு துப்பாக்கி சூடு. உனக்கு எந்த வேலை என்ன செய்ய இருக்குல்ல? பள்ளி வாசல்ல வழிபாட்டுக்கு பயன்படுத்துவதை கூட வெள்ளைக்காரனை விரட்டுறதுக்கு தூண்டி விட்டாங்க. அதிக சதவிகிதம் தியாகம் செய்தார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, மத கடமை மாதிரி சொல்லி விட்டாங்க. எங்க மக்களுக்கு வந்து வெள்ளைக்காரனை விரட்டுறது மத கடமை, என்ன வேண்டாலும் செய்யுங்க, படிக்காதீங்க, அடிங்க, ஒத்தைங்க. இதெல்லாம் பள்ளிவாசல்ல. நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா, டெல்லிக்கு பக்கத்தில் தேவ்பந்துன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு 3000 மாணவர்கள் படிக்கக்கூடிய பெரிய அரபி கலாசாலை இருக்குது அந்த ஊரில். உலகத்திலே பெரிய முஸ்லீம் கலாசாலைன்னு சொல்லலாம். அந்த ஊரில் ஒரு பள்ளிவாசல் வந்து ஹூனி மஸ்ஜித், அது பேர். ஹூன் என்றால் ரத்தம்னு அர்த்தம், ஹூனி மஸ்ஜித் என்றால் இரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல் இருக்கு. நாங்கள் அதெல்லாம் சுற்றுப்பயணம் நானே போயிருக்கேன், அந்த பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறேன். அதில் எந்த தொழுகையும் நடக்காதுங்க, செவர் பூரா இரத்தக்கரையாக இருக்கும் பள்ளிவாசலில். மத்திய அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் இலாக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது, பார்க்கலாமே தவிர தொழுகை அனுமதி கிடையாது. தொல்பொருள் இலாக்கா கையில் வச்சுருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி குண்டுகளும் ரத்த சிதறனதுமா இருக்கும். என்னடான்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு வெள்ளைக்காரனை எடுத்து போராடுங்க, ஆயுதம் தூங்கன்ட்டாங்க. உள்ள புகுந்த பரங்கி படை நெஞ்சிருச்சு, சுட்டு தள்ளி பள்ளிவாசலுக்குள்ளே எல்லாத்தையும் சமாதியாக்கி ரத்தக்கரை படிஞ்சு அது தொல்பொருள் இலாக்காவாக இருக்கிறது. அப்போ வழிபாட்டு தலத்தையும் இவங்களுக்கு எதிராக பயன்படுத்தினால் நாங்கள் எப்படி செஞ்சிருப்போம்னு பாருங்க. வழிபாட்டு தலத்தை எதிர்த்தோம். இன்னும் சொல்ல போனால், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணாரு? சுதந்திர போராட்டத்துக்காக காந்தி ஒரு வழியில் போறாரு. என்ன வழி? உண்ணாவிரதம், சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், இப்படி போறாரு. சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாரு? இந்த வழியெல்லாம் இவங்களுக்கு சரிப்பட்டு வராது, தூக்கு கத்திய, அருவாளுக்கு அருவா, கத்தி கத்தி, துப்பாக்கி துப்பாக்கின்ட்டாரு. அவர் என்ன பண்றாரு? நேஷனல் ஆர்மியை ஆரம்பிக்கணும், தேசிய இராணுவத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இராணுவத்தை உண்டாக்குறார். இராணுவத்தை அமைத்து நான் தான் இந்தியாவுடைய ஆட்சின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரு, நாடும் டிக்ளேர் பண்றாரு. அதுக்கு நிதி திரட்டுவதற்காக ரங்கூனுக்கு போறார்.
ரங்கூன்னா பர்மா, இப்போ மியான்மர். மியான்மர் என்று இப்போ சொல்லக்கூடிய பர்மாவில் உள்ள தலைநகரம் ரங்கூன். அந்த ரங்கூன்லாம் அவங்க சினிமாக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2ஆம் யுத்தம் நடக்கும்போது குண்டு வீசி எல்லாம் ஓடி வந்தாங்கல்ல. அதெல்லாம் அந்த நேதாஜி நகர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், பர்மா பஜார்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் அந்த பர்மாவில் அந்த வெள்ளைக்காரன் குண்டு போட்டு ஓடி வந்த மக்கள் தான் பர்மா பஜாரில் இடம் கொடுத்தாங்க. அதுக்கு தான் பர்மா பஜார்னு அதுக்கு பேர். பர்மாவிலேருந்து வந்தவங்க. அப்போ அந்த பர்மாவுக்கு போகிறாரு. அங்கே வந்து எல்லாத்தையும் நிதி கேட்குறாரு. எதுக்கு? இராணுவம் அமைக்கணும், வெள்ளைக்காரனுக்கு துப்பாக்கிக்கு துப்பாக்கி தான் பேசணும், அருவாளுக்கு அருவா தான், பீரங்கிக்கு பீரங்கி என்று போய் கேட்குறாரு. அதில் வந்து வள்ளல் ஹபீப் பெரிய தொழிலதிபர், அந்த நாட்டில் பெரிய செல்வந்தர். அவர் வந்து என்ன செய்கிறாரு, 1 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய்ங்கிறது இன்னைக்கு 10,000 கோடிக்கு சமம். அவ்வளோ பெரிய தொகைக்கு செக்கை கொடுக்குறாரு. இந்தா எடுத்துக்க, நாட்டுக்காக எடுத்துக்க. இவ்வளோ பெரிய தொகையை நேதாஜிக்கு எவரும் கொடுக்கவில்லை. அனைவரும் கொடுத்த தொகையை விட பெருந்தொகையை கொடுத்த இராணுவத்தை அமைச்சவர் அவர். அதனால அவருடைய ஆட்சியில் மந்திரி சபை அமைக்கும், 20 பேரை கொண்ட மந்திரி சபை அமைக்கிறாரு. அதில் 5 முஸ்லீம், கரீம்கனி உள்ளிட்ட 5 பேர் முஸ்லீம். அந்த கரீம்கனி நாட்டுக்குள்ளே வர பாகிஸ்தானில் செத்தாந்தாள். வெள்ளைக்காரன் சுதந்திரம் கொடுக்கும்போது கரீம்கனி உள்ளே வரக்கூடாதுட்டாங்க. எங்களுக்கு எதிராக போராடினாலும் நேதாஜி சுபாஷ் சந்திரன் காலி பண்ணிவிட்டாங்க. நம்ம நாடு செஞ்சது. கரீம்கனி உள்ளே வர முடியல நாட்டுக்குள்ளே. அப்போ அந்த இளையங்குடியை சேர்ந்தவர் தான் அவரும். அந்த மாதிரியான அளவுக்கெல்லாம் எங்கள் மக்கள் நேதாஜியோட சேர்ந்து அவருடைய தளபதிகளாக கர்னல்களாக இருந்தவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் முஸ்லீமாக தான் இருந்தாங்க. வெள்ளைக்காரனை எதிர்த்து பீரங்கி சுடுறது, அடிக்கிறது, வெள்ளைக்காரன் அடிச்சு ஓடி போகிறது, இப்படியான விஷயங்கள்ல எல்லாம். அதனால ஓடி போனான் நாட்டை விட்டு. சும்மா உண்ணாவிரத்துக்கு ஓடுவானவன். அது ஒரு வகைக்கு தூண்டுதலாக இருந்துச்சு. அது மட்டுமே காரணம் கிடையாது. நேதாஜி மாதிரி ஆட்களுடைய ஆயுத போராட்டங்களும் முக்கிய காரணமாக இருந்தது. அந்த ஆயுத போராட்டத்தில் நீங்கள் எடுத்து வரலாறு எடுங்க, நேதாஜியுடைய படையுடைய தளபதிகளை எடுங்க. நாங்கள் வந்து 30% இருப்போம். அன்னைக்கு சனத்தொகை 10 தான் எங்கள் சதவீதம். 100க்கு 10 இருக்கணும், நாங்கள் 100க்கு 30 இருக்கிறோம். இன்னைக்கு கூட அந்த போராட்டத்தில் அமீர் ஹம்சான்னு ஒருத்தர் சென்னையில் இருக்கிறாரு, இப்பவும் இருக்கிறாரு. அவர் நேதாஜி படையில் ராணுவ வீரராக இருந்தவர்கிட்ட கேட்டு பாருங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் தியாகங்கள் தண்ணி வரலாறுங்க. அனைத்து மறைக்கப்பட்டது. முஸ்லீம்கள் நாட்டுக்கு ஒன்றும் செய்யலைங்கிற மாதிரி ஆக்கப்பட்டு மற்றவங்கள்லாம் வெள்ளைக்காரனுக்கு ஜால்ரா அடித்தவனே திருப்பி வேலையில் தொடர்ந்தார்கள். வெள்ளைக்காரனுக்கு யார் ஊதுகுழலாக இருந்தார்களோ அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு கண்டிஷனோட தான் விடுதலை கொடுத்தான். அவன் வெள்ளைக்காரங்காலத்துலேயும் அவனுக்கு பதவி, சுதந்திர இந்தியாவிலையும் பதவி. வெள்ளைக்காரங்காலத்தில் நான் கலெக்டர்னு வைங்களேன், என்னை நீக்கக்கூடாதுன்னு சுதந்திரம் கொடுக்குறான். சுதந்திர இந்தியாவில் நான் தான் கலெக்டர். வெள்ளைக்காரங்காலத்து நான் தான் கலெக்டரு, வெள்ளைக்காரங்காலத்து நான் தான் எஸ்பி, சுதந்திரத்து நான் தான் எஸ்பின்னு அனுபவிச்சானே. அவர்கள் கையில் தான் நாட்டு மாட்டிக்கொண்டதே தவிர அதன் தொடர்ச்சியாக அவன் வாரிசுகள் வேலை வாங்கி கொண்டிருக்கானே தவிர சுதந்திரத்துக்கு போராடின எந்த மக்களும் கிடைக்கல. முஸ்லீமுக்கும் கிடைக்கல, இந்துக்களும் கிடைக்கல. வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தவர் கையில் தான் ஆட்சி தொடர்ந்தது. அவங்களுடைய வாரிசுகளுக்கு தான் வேலை கிடைச்சது. ஏதோ திராவிட இயக்கங்கள்லாம் வந்த பிறகு இதை போராடி கிராடி கொஞ்சம் பேர் அப்படி ஒன்று நுழைஞ்சிருக்காங்களே தவிர மற்றபடி எல்லாம் சுதந்திரத்து வெள்ளைக்காரனுக்கு அதாவது வாழ் பிடித்து கொண்டிருந்தவர்கள் தான் நினைஞ்சாங்க சுதந்திர இந்தியாவிலையும் அனுபவிச்சாங்க. அது பெரிய வரலாறுன்னு வைங்களேன். சுதந்திர போராட்ட முஸ்லீம்கள் பங்குன்னு ஒரு நூலே ஒருத்தர் எழுதியிருக்காரு, பெரிய ஆய்வு நூல். அது இங்கே இருந்தால் அவர் கொடுங்கலட்டி வாங்கி அனுப்புங்க, அட்ரஸ் வாங்கி. இந்த என்னுடைய பெயர்